ஜனவரி 10 முதல் 19 வரை வைகுந்த தரிசன விவரங்கள். அனைத்து வகையான சிறப்பு தரிசனங்களையும் ரத்து செய்கிறது. தரிசன டோக்கன்கள் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 முதல் 19 வரை திருமலை கோயிலில் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான விரிவான ஏற்பாடுகளை டிடிடி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் வைகுண்ட துவார தரிசனம் செய்ய பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை அளித்து டிடிடி சில முடிவுகளை எடுத்துள்ளது. வைகுண்ட துவார தரிசன சூழலில் டிடிடி எடுத்த சில முக்கிய முடிவுகள். பக்தர்கள் கீழ்காணும் விவரங்களை அறிந்து அதன்படி நடந்து கொண்டு டிடிடிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. தரிசன டோக்கன் டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள், ஆனால் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த 10 நாட்களுக்கு கைக்குழந்தைகளுடன் பெற்றோர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு தரிசனங்கள், பாதுகாப்பு என்ஆர்ஐ தரிசனங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. புரோட்டோகால் பிரபலங்களை தவிர 10 நாட்களுக்கு வைபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. நீண்ட வரிசைகளை குறைத்து அதிகபட்ச பக்தர்களை வைகுண்ட துவார தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கோவிந்த மாலை அணிந்த பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகள் இருக்காது. தரிசன டோக்கன் ஜீட டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக டோக்கன்கள் அல்லது டிக்கெட்டுகளில் ஒதுக்கப்பட்ட நேர இடைவெளிகளின்படி வரிசைகளை அடைய அறிவுறுத்தப்படுகிறார்கள். வைகுண்ட ஏகாதசியன்று துவார தரிசனத்திற்கு முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அதிகாரிகள், டிடிடி இன் முன்னாள் தலைவர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. ஜனவரி 11 முதல் 19 வரை அவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். சாரணர்கள் மற்றும் வழிகாட்டிகள் தவிர 3000 இளம் ஸ்ரீவாரி சேவகர்களின் சேவைகள் இந்த 10 நாட்களில் வரிசைகளை நிர்வகிப்பதற்காக பயன்படுத்தப்படும்.